இனிய காலை வணக்கம். நவுலவதி தில்லத்தேவன் லண்டனிலிருந்து. கோது கோது பொறிச்சொல் 861வது கோது கோது. விளாம்பழத்தை யானை உறிஞ்சினா பிறகு அது உறிஞ்சித்தான் அந்த சின்ன ஓட்டைகளாலே துவாரத்தினாலே எடுத்துவிடும். ஆனால் அப்படியே முழுசாக இருக்கும் அதனுடைய கோதை பார்க்கும்போது. நாங்கள் விளாம்பழம் என்று எடுத்தால் அதுக்கு உள்ளுக்கு ஒன்றுமே இராது, காற்று போல இருக்கும். ஒரு பழத்தினை, அதாவது அந்த வெண்ணெய்ப்பழம் என்று சொல்லும் பச்சை பழத்தை நாங்கள் ஒரு சிறு இடத்தை ஓட்டை போட்டு அதன் உடல்களை அழகாக எடுத்தால் பின்னுக்கு பார்த்தா அது கோதாக இருக்கும். அதை போல் முட்டையை சிறு துவாரத்தினூடாக எடுத்த பிறகு அது கோதாக இருக்கும். கோது கோது. அதே போல் மரத்தில் உள்ள மாங்கனிகளை அணில் கோதி விட்டது என்று சொல்லுவார்கள். கொத்தி போட்டது, காகம் கொத்தும் அணில் கோதி விட்டுட்டு போயிட்டது என்று சொல்லுவார்கள். இலங்கையில் அப்படி சொல்லுவார்கள். பழங்களின் தோள்களையும் கோது என்று தான் சொல்லுவார்கள். அதுக்கு உள்ளீடு ஒன்றும் இராது. மற்ற அதை சக்கை என்று சொல்லுவோம். பிலாப்பழத்தின் சக்கை என்று சொல்லுவார்கள். அதனை மாட்டுக்கு வெட்டி வைப்பார்கள். சக்கை உள்ளுக்கு பழங்களை எடுத்து விட்டால் அது சக்கையாக இருக்கும். குற்றம் என்ற ஒரு சொல் அகராதி சொல்லாக வருகிறது. குற்றம் செய்பவர்களுடைய மனம் தாங்கள் குற்றம் செய்ததை அவர்களுக்கு உறுத்தி கொண்டே இருக்கும். எனினும் அவர்கள் குற்றத்தை செய்கிறார்கள். அதாவது ஒருவருடைய நகையோ அல்லது ஏதாவது ஒன்றை திருடி விட்டால், நாம் இப்போ என்னுடையதை திருடி யாரும் விட்டு விட்டார்கள் என்றால், அவர்கள் எடுத்தார்களா, இவர்கள் எடுத்தார்களா, இப்படி செய்ததா என்று சொல்லி எங்களுக்கு பல யோசனையாக இருக்கும். ஆனால் அந்த நகையை எடுத்தவர்களுக்கு ஒரே யோசனையாக இருக்கும். அதாவது என்னை பிடித்து விடுவார்களா, கண்டுபிடித்து விடுவார்களா என்ற ஒரே யோசனையாக இருக்கும். கொடுத்தவனுக்கு பல யோசனை, எடுத்தவனுக்கு ஒரு யோசனை. நன்றி, வணக்கம்.